ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுமா ப்ரோ? 5 வருஷமா நீங்க தமிழ்நாட்டு மக்கள் வேண்டிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. திமுக தோத்து போயிருக்காங்க, ரொம்ப மட்டமா தோத்து போயிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரிய புரட்சியை தமிழ்நாட்டில் செஞ்சு காமிச்சிருக்காங்க. அவங்களுடைய வெற்றியை தான் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் சொன்னாங்க 1967 1977 வரலாறுலாம் இங்க திரும்பும், நாங்க அதை செய்வோம் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் அப்போ யாரும் தமிழக வெற்றி கழகம் சொன்னதை பெருசா கண்டுக்கல, நான் உட்பட யாருமே பெருசா கண்டுக்கல. பட் இப்போ ஒரு பெரிய சாதனை அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகம் படைச்சிட்டாங்க. இந்தியா முழுக்க பேசு பொருளா மாறி இருக்காங்க. நாங்க தான் பெரிய ஆள், இங்க அதிமுக திமுக தான், இந்த திராவிடம் தான், இதை மாத்தி அமைக்க இங்க யாராலும் முடியாது அப்படின்னு ஒரு 50 வருஷமா இந்த பேச்சு மட்டும்தான் இருந்தது. இவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் திமுகவை மட்டும் கிடையாது, அதிமுகவை மட்டும் கிடையாது, 2 பேரையும் பிடிச்சி இப்படி கிருகிருன்னு சுத்துவாங்கல்ல, சுத்தி ஓரம் தூக்கி போட்டு இப்படி முன்னாடி வந்து நின்றுருக்காங்க. 50 வருஷ கட்சி, பாரம்பரிய கட்சி, 55 வருஷ கட்சி, பாரம்பரிய கட்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. உடனே திமுக வந்து நாங்க 2வது இடம், எங்க பெருமை அப்படின்லாம் பேச முடியாது. திமுகவெல்லாம் லெப்ட் ஹேண்ட்லேயே பலார் 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 பலார்னு அடிச்சு உட்கார வச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகம். திமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நான் மட்டும் கிடையாது, எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம்ல. ஆனா ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து அவங்க ஆட்சிக்கு கிடையாதுங்க, அவங்க இனிமே இங்க இருக்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு முடிவுகளை எடுத்திருக்காங்க. எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில தோத்து போனதுதான் இப்போ மக்கள் எந்த அளவுக்கு திமுக மேல வெறுப்புல இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை காமிக்குது. ஸ்டாலின் மட்டும் கிடையாது, மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன்லாம் 1991 தோத்ததான். அதுக்கப்புறம் தோல்வியே பார்க்காத முகமா அடிச்சு, நீ என்ன தோல்வியே பார்க்கல, நான் உன்னை தோக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகனை தோக்க வச்சிருக்காங்க. சேப்பாக்கத்துல நம்ம சின்னவர் வந்து ஜஸ்ட் மிஸ்ல, இந்த சேகர் பாபும் சின்னவர் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய, சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 16 தொகுதியில 2 தொகுதியில வந்து திமுக ஜெயிச்சதுன்னா, ஒன்னு சேப்பாக்கம், இன்னொன்னு துறைமுகம் தொகுதி, சேகர் பாபு தொகுதி. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாங்க, இல்லைன்னா 16க்கு 16 ஸ்வீப் பண்ணியிருப்பாங்க அங்க வந்து தமிழக வெற்றி கழகம். இவங்க 2 பேர் தான், சின்னவரும் சேகர் பாபும் ஜஸ்ட் மிஸ்ல ஜெயிச்சிட்டாங்க. மற்றபடி அன்பில் மகேஷ், கீதா ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இந்த முக்கிய அமைச்சர், திமுகவில் ரொம்ப கெத்து அமைச்சர்னு பேசினாங்களோ அவங்க எல்லாத்தையும் மக்கள் வந்து இந்த முறை வந்து புரட்டி போட்டு வச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், மக்களுக்கு வந்து இங்க ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தேவைப்பட்டிருக்குங்க. எங்களுக்கு அதிமுகவும் வேணாம் திமுகவும் வேணாம் அப்படின்னு மக்கள் மனசுல பதிஞ்சிடுச்சு. ஆனா யாருக்கு ஓட்டு போறது அப்படின்னு தெரியாம கன்ஃபியூஷன்லயே இருந்திருக்காங்க. இந்த குழப்பம் வந்து மக்களுக்கு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம், 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம். ஆனா அதிமுகவும் வேணாம் திமுகவுக்கும் வேணாம் அப்படின்னா நாங்க யாருக்கு ஓட்டு போறது அப்படிங்கிற குழப்பம் மக்கள் மனசுல வந்து ரொம்ப நாளாவே இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகர் வந்து திரையில இவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்த நபர் வந்து வரப்போ மக்களுக்கு வந்து விஜய் மேலையும் தமிழக வெற்றி கழகத்தின் மேலையும் ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்து இவர் நமக்கு சரியான மாற்றா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்சி மேல இருந்த வெறுப்பையும் சேர்த்து 2 கட்சியும் ஓரம் தள்ளிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு இது ஒரு ரெக்கார்ட் அப்படின்னா, 3 ஓட்டுல 1 ஓட்டுங்க, 3 ஓட்டு போலிங் ஆகுது அப்படின்னா அதுல 1 ஓட்டு விஜய்க்கு போலிங் ஆயிருக்கு. ஸோ இது தமிழக அரசியல் வரலாறு இதுவரைக்கும் காணாத ஒரு விஷயம். ஒன்று திமுக செம்மையா ஜெயிக்கும், இல்ல அதிமுக செம்மையா ஜெயிக்கும், இல்ல இப்படிதான் நம்ம இது வரைக்கும் களத்தை பார்த்துட்டு இருந்தோம். அவங்களும் இப்படிதான் பார்த்துட்டு இருந்தாங்க. 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த ஆட்சி அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது. புதுசா ஒரு கட்சி முளைச்சிடவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. பட் அதெல்லாம் தகர்த்து இப்போ இந்த விஷயம் நடந்திருக்கு. இன்னும் நிறைய திமுக அதிமுக நபர்களால இதை வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு மைண்ட்ல வந்து ப்ராசஸ் பண்ணியே பார்த்துருக்க முடியாது. ஏதாவது கற்பனையா நேற்று நடந்தது ஃபுல்லா வந்த ரிசல்ட் எல்லாம் ஒரு இமேஜினேஷன்ல நடந்த விஷயமா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு அடி அப்படியே சகட்டுக்கு அடிச்சு சாக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி அவ்வளவு அமைச்சர்கள் உட்பட பல பேரை வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படியே சாட்சி விட்டுருக்கு. பிடிஆர்ல நாமெல்லாம் என்ன நினைச்சோம், பிடிஆர்லாம் தோக்கவே முடியாது, அவர் தொகுதியில் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நினைச்சோம். தமிழக வெற்றி கழகம் வந்து அப்படியே லெஃப்ட்ல டீல் பண்ணி நான் உன்னை தோக்கடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் சினிமாவில் தாங்க நடக்கும். நான் ஏன் இதை வந்து இவ்வளவு பெரிய விஷயமா பேசுறோம் அப்படின்னா, சினிமாவில் இதை மாதிரி விஷயங்கள் நடந்தா கூட நம்ம லாஜிக் கேட்போம், எப்படிங்க இதெல்லாம் நடக்கும், சும்மா ஏதாவது கதை சொல்லாதீங்க, புரட்சிலாம் டக்குன்னு நடந்துருமா, இதுக்கு ஒரு லாஜிக் வேணாமா, இவ்வளவு நாள் உழைக்க வேணாமா, அது இதுன்னு ஏதாவது காரணம் சொல்லுவோம். சினிமாவிலே லாஜிக் கேட்கிற நாம இப்போ இந்த விஷயத்த பார்த்துட்டு அவ்வளவு பிரமிச்சு போயிருக்கோம். நானும் பிரமிச்சு போயிருக்கேன். இந்த மக்கள் விஜய் மேல இருந்த, தமிழக வெற்றி கழகத்து மேல இருந்த அன்புல இந்த ஓட்டை வந்து விஜய்க்கு கொடுத்துருக்காங்க. உண்மையா சொல்லணும் அப்படின்னா,
இந்த வேட்பாளருக்காக ஓட்டு போட்டுருக்காங்க, இவர் இந்த தொகுதியில் நல்லவர், இந்த தொகுதிக்கு நல்லது செஞ்சிருக்காரு அப்படின்னு ஓட்டு போட்டுருக்காங்க அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த தொகுதியில் இவங்க தான் வேட்பாளர்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் விஜய் அப்படிங்கிற ஒரே ஒரு ஃபேஸுக்காக, விஜய் அப்படிங்கிற ஒரே ஒரு நபருக்காக தமிழ்நாட்டில் 1.5 கோடி பேருக்கு மேலே வாக்கு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். ஸோ இவ்வளவு நம்பிக்கையை மக்கள் விஜய் மேலே வச்சு அவருக்கு ஒரு பெரிய நேற்று வரைக்கும் சாதாரண நடிகர் விஜய், இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சிஎம் விஜய். ஸோ இவ்வளவு மக்கள் சேர்ந்து ஒரு பெரிய நம்பிக்கையை, ஒரு பெரிய நம்பிக்கையோட பெரிய பொறுப்போட சிஎம் ஆக்கியிருக்காங்க விஜயை. ஸோ அவரு இந்த 5 வருஷம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னு நாமளும் நம்ம தரப்புலேருந்து வாழ்த்திப்போம். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை சூப்பராக கொடுத்தாவே போதும். எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க 3 முறை தொடர்ந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு காரணம் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு எம்ஜிஆர் காலத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷனை எங்கள் தமிழக வெற்றி கழகம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி அப்படின்னு போற்றப்படும். ஸோ இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க வேண்டியதுதான், பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி அமைக்கணும். இப்போவே திருமாவளவன்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு, நாங்கள் இன்னும் நாங்களாம் அந்த இடதுசாரிகள்லாம் பேசி தான் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நாங்கள் இந்த கம்யூனிஸ்ட் நாங்களாம் பேசி விஜய் கூட போலாமா வேணாமான்னு முடிவெடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு திமுக கிட்டேருந்து கழுநிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு இருக்குல்ல, நம்ம 4-5 வச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம பெரும்பான்மை நிரூபித்தோம் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா கண்டுட்டு போவான்னு சொல்லுவோம், ஆட்சியை கவுத்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் நினைக்கிறதே இங்கே செய்ய முடியாது. நீங்கள் ஒரு கூட்டணி ஆட்சி, பெரும்பான்மை ஆட்சி இல்லை மைனாரிட்டி ஆட்சியில் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ விசிகா இருக்காங்க, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க அப்படின்னா இவங்களை நம்பி தான் உங்கள் ஆட்சி போயிட்டு இருக்கு அப்படின்னா நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று செய்ய போகிறப்ப அவன் பிடிக்கலன்னா நான் கண்டுப்பான் ஆட்சியை கவுத்து விட்டுருவோன்னு சொல்லுவான். ஸோ அதை பற்றிலாம் தமிழக வெற்றி கழகம் இங்கே யோசிச்சுட்டு இருப்பாங்க. 4-5 கட்சி நம்ம பொறுக்கி புனைச்சி சேர்த்து வச்சு கூட்டணி, அதாவது பெரும்பான்மையை காமிக்கிறது நல்லதா, இல்லை ஒரே கட்சி, இல்லை இவங்களுக்கு இன்னும் 10 இடம் தேவையா, 108ல் ஜெயிச்சிருக்காங்களா, இன்னும் 10 இடம் தேவையா, 10 இடம் எந்த கட்சிக்கிட்ட இருக்கு, காங்கிரஸ் இருக்கா, பாமக கிட்ட இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ அதிமுக கிட்ட இருக்கு. ஸோ அவங்க கிட்ட நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது பண்ணலாமா? ஏன்னா ஒரு கட்சியா இருக்கிறப்போ நீங்க பேசி அந்த நெகோசியேஷன் அப்படிங்கிறது ஈஸியா பண்ண முடியும். பட் 4-5 கட்சியை வச்சுக்கிட்டு அவன் பண்ற பிரச்சனையில ஆட்சி சரியா நடத்த முடியாம போகும். இது மாதிரிலாம் நடக்கும். டெல்லியில இது மாதிரி நடந்திருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பெரிய புரட்சியை டெல்லியில பண்ணிட்டு வந்தப்போ அவரால் ஒரு சுச்சுவேஷனில் மெஜாரிட்டியை அமைக்க முடியல, மெஜாரிட்டி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியல, கூட்டணியெல்லாம் வச்சு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணார். பட் ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா, என்னால் இந்த கூட்டணியெல்லாம் வச்சுக்கிட்டு ஆட்சியை நடத்த முடியல, மக்களுக்கு நல்லது செய்ய முடியல அப்படின்னு ஆட்சியை கலைச்சிட்டு போனார். அதை மாதிரி சூழல்லாம் நடந்தது. ஸோ அப்படி இருக்கப்போ தமிழக வெற்றி கழகம் இதை பற்றிலாம் இப்போ டீப்பாக யோசிச்சுட்டு இருப்பாங்க. யாரெல்லாம் ஜெயிச்சாங்களோ அவங்ககிட்ட டிஸ்கஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ ஆளுநர் கவர்னர் சைட்லேருந்து 14 நாள் டைம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த ரூல் என்ன அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இல்லை எனக்கு இன்னும் டீட்டெயில்டாக வேணும், ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியலன்னா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், அதையும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். பட் என்னால் இன்னும் நேற்று நடந்த விஷயத்த ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து வெளியில் வர முடியல. இது ஒரு சந்தோஷமான மனநிலையா இல்லை துக்கமான மனநிலையா அப்படின்லாம் தெரியாது. பட் மக்கள் ஒரு நபரை நம்பி முழு நம்பிக்கையோடு ஆதரிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ நாமளும் மக்களில் ஒருவங்களாக சேர்ந்து பயணிக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நம்பிக்கையை தமிழக வெற்றி கழகம் காப்பாற்ற வேண்டியது அவங்க தலையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. இதை மாதிரி மெஜாரிட்டி அமையாத நேரத்தில் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த கட்சி சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைக்கக்கூடாது அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் நினைச்சாங்க அப்படின்னா பண்ண முடியும். திமுகவும் அதிமுகவும் யாரோ ஒரு நபரை எக்ஸாம்பிள் சொல்றேன், திருமாவளவனை நிக்க வச்சுட்டு நாங்க 2 பேரும் திருமாவளவனுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா விஜய் ஆட்சி அமைக்காம போகலாம். ஸோ அந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த அரசியலில் உண்டு. பட் இப்போ நான் சொன்னது திமுகவும் அதிமுகவும் அப்படி யோசிச்சாங்கன்னா, பட் அது நடக்குமா அப்படின்னா நடக்காது. கவர்னர் என்ன சொல்றாங்க, தமிழக வெற்றி கழகம் என்ன முடிவு எடுக்கிறாங்க, ஆலோசனை கூட்டத்தில் என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அப்பப்போ நான் உங்ககிட்ட அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கேன். நிறைய திமுகவுக்கு எதிராக நிறைய கருத்துக்களை பேசி அவங்க இப்போ ஆட்சியை இழந்திருக்காங்க. அதில் நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு தீய சக்தியை இங்கே அகற்றி இருக்கும் அப்படிங்கிறதுல நம்மளுடைய 0.000001% நம்மளுடைய பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.